ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேலக்கால் ரோடு, துவரிமானில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9 இயர்ஸ் பிஃபோர் வந்து துவரிமானையும் பறவையும் லிங்க் பண்ணுறதுக்காக வைகை மேலே வந்து ஒரு ஹை லெவல் பிரிட்ஜை வந்து கெட்ட போகிறதா 2013 வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 13 crores. 2018 வந்து இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிடு, அதுக்கப்புறம் வைகையில் வந்து தண்ணி அதிகமாக போக்குவரத்து இருந்தனால கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்த பாலம் கெட்டியும் முடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா வந்து 2017 வந்துட்டு அந்த வைகை பிரிட்ஜ் முடிகிற இடத்துலேருந்து பறவை போகிற வரைக்கும் உள்ள ஆக்சஸ் ரோடுக்கும் லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறதுக்கான ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாங்ஷன் பண்ண அப்ரோச் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 60 ஃபேமிலிஸ் வந்து குடியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி இந்த அப்ரூவ் பண்ண அப்ரோச் ரோடை வந்து ரீஅலைன் பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டுருந்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இத்தனை நாள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வந்து இது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. பட் இப்போ வந்து எதேர்ச்சியாக நான் அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த பாலத்துக்கு அப்புறம் வந்து ஒட்டடி பாதை மாதிரி தான் இருக்கும். மக்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும், இல்லை 2 வீலரில் ஏதோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எதேர்ச்சியாக அந்த வழியாக நான் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா புல்டாசர் வச்சு நல்லா ரோடு வந்து அகலமாக போட்டிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ரோட்டுக்குள்ளே வந்தேன் நான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு அந்த அப்ரோச் ரோட்டில் வந்து டீவியேட் பண்ணி, அதாவது ஒரு பெண்டு எடுத்துகிட்டு, ஏற்கனவே ஒரு அது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ரொம்ப அகலமான ரோடெலாம் கிடையாது. ஸோ அது ஒரு பெண்டு எடுத்து அந்த எக்ஸிஸ்டிங் ரோடோட கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக இப்படி தான் அமைய போதா, இல்லை வந்து ஒன்ஸ் வந்து அந்த லீகல் இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரிஜினலாக பிளான் பண்ண அப்ரோச் ரோடை வந்து அக்வயர் பண்ணுவாங்களா, அது எதுவுமே என்ன பண்ண போகிறாங்கன்னு அது ஐடியா இல்லை. ஆனால் இப்போதைக்கு மக்கள் வந்து துவரிமான்லேருந்து பறவைக்கு வந்து தாராளமாக வரலாம். ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க, கம்ஃபர்டபுளாக வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா துவரிமான்லேருந்து பறவை போகணுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 கிலோமீட்ரு சுற்றி தான் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour வந்துட்டு இங்கேருந்து, அதாவது மேலக்கால் ரோட்லேருந்து பறவைக்கு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரோடில் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு திண்டுக்கல் மதுரை அந்த ஹைவே டிராஃபிக் வந்து பெரிய லெவலில் வந்து அந்த கன்ஜெஷன் வந்து கம்மியாகும். ஸோ இனிமேல் வந்து சிட்டிக்குள்ளேருந்து பறவைக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம வழக்கமான அந்த ஃபாட்டிமா காலேஜ் ரோடு வழியாக போகாமல் கோச்சடே வழியாக வந்து துவரிமான் வந்து அப்படி நம்ம பறவை போயிடலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இங்கே டிராஃபிக் கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம். நீங்கள் மொட்டை வெயிலில் வந்தால் கூடியும், அதாவது 12 மணி 1 மணிக்கு வந்தால் கூடியும் இந்த இடம் வந்து இந்த ரோடு வந்து அவ்வளோ கூலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.